Hi friends, welcome to Vaijayanthi kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு வெயிலுக்கு சூப்பரா இதமா நம்ம வீட்ல பிஸ்கட் வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போறோம். வெறும் பிஸ்கட் வச்சு இது செஞ்சிருக்குதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய போறோம். எவ்வளவு சூப்பரா நமக்கு சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் உங்க வீட்ல செய்யணும்னா நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீமுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் பிஸ்கெட் தான். இப்போது நான் ஹாப்பி பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிஸ்கெட் விருப்பமோ நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். 5 ரூபா பேக்கெட் 3 எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா பிஸ்கெட்ஸையும் எடுத்து நம்ம 2 கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக போர்ஃபன் கூட எடுத்துக்கலாம். ஹைட் அண்ட் சீக் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான் பிஸ்கெட்லாம். இப்போது நல்லா ஃபுல்லாகிடுச்சு மிக்ஸி. நம்ம இதில் 2 வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். பாதியாக நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட கட்டிலாம் இருக்கக்கூடாது. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஒரு 250 கிராம் இருக்கும் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் கூட வச்சு இதே போல் செய்யலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமை நான் பீட்ரு வச்சு நல்லா சாஃப்டாக பண்ணி எடுத்துக்க போகிறேன். பீட்ரு இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன்லேயே இது போல் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் நம்ம இது போல் பண்ணோம்னா வந்துடும். பீட்ரு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு சூப்பராக நல்லா ஸ்டிப்பாக வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த பீட்ரு போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் உள்ளார சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கட் பவுட்ரு பண்ணி வச்சோம்னால அதில் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். எனக்கு வெனிலா எசன்ஸ் ஸ்மெல் பிடிக்குன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டிலாம் இருக்கக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பீட் பண்ணி வச்சோம்ல அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் பவுடர் ஒரு 100 கிராம் இருக்கும். நல்லா மிக்ஸியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பீட்ரு வச்சு இன்னுமே நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும்ல ஐஸ்கிரீம். அதனால் நம்ம பீட்ரு ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக ஃப்ளஃபியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம பீட்ரு போட்டுக்கணும். இப்போது நல்லா ஓரெல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம இதை ஐஸ்கிரீம் ட்ரேவில் சேர்த்துக்கலாம். நான் இது போல் ஒரு ட்ரே எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாக்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை மூடி போட்டால் கண்ணாடி பாக்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இது உள்ளார சேர்த்துடலாம்.
எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா சமமாக இது போல் தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம நல்லா ஈவனாக நல்லா பரப்பி விட்டாச்சு. இப்போ இது மேலே நான் அலுமினியம் ஃபாயில் தான் போட போகிறேன். நீங்கள் மூடி இருந்தால் மூடி கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் இது போல் எடுத்து கரெக்டாக கட் பண்ணி இதில் செட் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபாயில் போட்டு கவர் பண்ணாதான் நமக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஃப்ரீசரில் 8 to 10 மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்ம 8 to 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம ஒரு சாக்லேட் டைரி மில்க்கு உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. அதை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சாக்லேட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி காய வச்சிடணும். இது போல் நல்லா அகலமான இருக்கிற பாத்திரத்தில் எடுத்து தண்ணி காய வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தான் நம்ம சாக்லேட்டை வச்சு மெல்ட் பண்ண போகிறோம். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நமக்கு. ஆனால் திக்காக இருக்குது, அதனால் நம்ம பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு சாக்லேட் சிரப் ஒரு 3 to 4 நிமிஷம் இருக்கும், ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஐஸ்கிரீமை. சூப்பராக நமக்கு ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இது போல் ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ஐஸ் க்யூப் இல்லை, அதனால் இது போல் கரண்டி வச்சு எடுத்தால் கூட சூப்பராக அதே போல் வரும் நமக்கு. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் இதை ஈஸியாக. பிஸ்கட் பாக்கெட் க்ரீம் இருந்தால் போதும். க்ரீம் இல்லைனாலும் நம்ம பால் வச்ச கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, குழந்தைங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுக்குறோம். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதே போல் சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் போல் சிரப் எடுத்து நம்ம மேலே விட்டுறலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மேலே நம்ம சாக்லேட் லிக்யூடை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. சூப்பரான நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே இப்போவே சாப்பிடணும்னு தோணுதில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் போல் சாக்லேட் பால்ஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் முற்றிலும் ஆப்ஷனல் தான், நான் டெக்கரேஷனுக்காக சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், நமக்கு சாஃப்டான நல்ல ஜூஸியான சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் பிஸ்கெட் வச்சு நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப கேட்டு இதே போல் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.